ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைலில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுறோம் ஒரு நண்பருக்கு, இல்லை நமக்கு விருப்பமான ஒரு ஆர்டிக்கல், ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பர்சனலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு பக்கத்தில் ஒருத்தர் வராங்க, இல்லை நம்ம மொபைல் அந்த சமயத்தில் ஒருத்தர் கேட்குறாங்க. அந்த சமயத்தில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் நம்ம மொபைலோட இந்த ஒரு சிங்கிளாக ஒரு ஐ இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு கலரில், இந்த ஐயை மட்டும் ஒரு தடவை கிளிக் பண்ணால் போதும் மொத்த மொபைல் ஸ்க்ரீனும் பிளாக்காக மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் மொபைல் வாங்குறவங்க என்ன தான் மொபைல் ஸ்க்ரீனில் தாளம் போட்டாலும் மொபைல் ஆன் ஆகவே செய்யாது. அப்படியே அது பிளாக் கலரில் தான் இருக்கும். அதில் இருக்கிற ஃபிசிக்கல் பட்டனை கூட எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணாலும் அப்படியே அது பிளாக் கலரில் தான் இருக்கும். வேற எதுவுமே அது ஒர்க் ஆகாது, எதுவுமே ஆனும் ஆகாது, ஸ்க்ரீனில் எதுவுமே தெரியவும் செய்யாது. ஆனால் நீங்கள் உங்கள் மொபைலை பேக் கண்டிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு இதோ இருக்கிற பேக் பட்டனை ஜஸ்ட் ஒரு 3 தடவை ப்ரெஸ் பண்ணால் போதும் மொபைல் பேக்கில் வந்துடும். எந்த ஸ்க்ரீனில் இருக்கும்போது அந்த ஐயை கிளிக் பண்ணிங்களோ அந்த ஸ்க்ரீனில் உங்களை கொண்டு விட்டுரும். அருமையாக இருக்குல்ல? இதை மாதிரி ஒரு சிங்கிள் ஒரு ஐயை மொபைலை இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம மொபைலை பக்கா சேஃபாக அர்ஜென்ட்டுக்கு மாற்றுறது, இதை மாதிரி செட் பண்ணுறது ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அதை டவுன்லோட் பண்ண டைரக்ட் வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் விசிட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கச்சா முச்சான எந்த ஒரு ஆப்ஷனும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் பட்டன் மட்டும் இருக்கும். மேலே கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், வால்பேப்பர்ஸ், கேலரின்னு இருக்கும். ஸோ அந்த பிளாக் கலருக்கு பதிலாட்டு உங்களுக்கு வால்பேப்பர் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி செட் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் டவுட் வந்துடும். அதனால பிளாக் கலரே இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ண உடனே ஸ்க்ரீனில் அந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஐ, ஒரு சிங்கிள் ஐ வந்து எனாபிள் ஆயிரும். இப்போ யாருக்கிட்டாவது கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை ஒரு தடவை கிளிக் பண்ணால் போதும் மொத்தமாக பிளாக்காக மாறிடும். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் என்ன தான் தாளம் போட்டாலும் ஸ்க்ரீன் மாறவே செய்து பிளாக் கலரில் தான் இருக்கும். நீங்கள் அந்த பேக் பட்டனை 3 தடவை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் மொபைல் பேக் கண்டிஷனுக்கே வரும். ஸோ இந்த ட்ரிக், இந்த தகவல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா டெஃபினட்டாக உங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.